Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனல்ல ரெகுலரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டா நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா ப்ராடக்ட் பிளஸ் சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களோட பிசினஸ்க்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுன்றது நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரெகுலரா கேட்குற கேள்விகள்ல இருந்து ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முக்கியமா என்னோட பிசினஸை டிஜிட்டலைஸ் ஆக்கிறதுக்கு கண்டிப்பா வெப்சைட் வேணுமா, இல்லை வெப்சைட் இல்லாமல் பண்ண முடியுமா, இல்லை வெப்சைட் இருந்து பண்ணுறதுனால என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு ஆரம்பிக்கிறேன். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டல் எந்த பிஸ்னஸ் ரெண்டு விதமான வெண்டாஸ் இருப்பாங்க. ஒன்று ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுருக்க வெண்டாஸ் இருப்பாங்க, இன்னொன்று ரோட் சைடு வெண்டாஸ். இந்த ஷோரூம் அப்படின்ட்டு யார் சொன்னோன்னா, லூயிஸ் ஃபிலிப் மாதிரி ஷோரூம் மட்டும் இல்லை, ஜென்ரலாக ஒரு கடை ஷட்டர் போட்ட ஒரு கடைனாலே ஒரு தனி செக்மெண்ட்னு வச்சுக்கலாமே. இதை தவிர்த்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் செல்லர்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஆன்லைனில் இவங்களை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலான்னா, வெப்சைட் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம ஷோரூம் வெண்டாஸ் மாதிரி கணக்கெடுக்கலாம். வெப்சைட் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் கான்டென்ட் க்ரியேட் பண்ணி அது மூலிமா கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜை வச்சு ரிப்ளை பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு பொருளை செல் பண்ணுறவங்க ஒரு ரோட் சைடு வெண்டாஸ் மாதிரி. ஸோ இந்த இடத்துல யாரையுமே நான் மட்டன் தட்டில் ஒரு ரியாலிட்டியை நான் பேசுகிறேன். அதுக்காக பிளாட்ஃபார்ம் செல்லர்ஸ் நம்ம அவ்வளோ இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. பட் இன்ஃபேக்ட் இன்றைக்கும் எனக்கு ஒரு நான்வெஜ் ஃபுட்னா பிளாட்ஃபார்ம் செல்லர்ஸ் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ ப்ராக்டிக்கலி நான் சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ ஸோ உங்களுக்கே இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுக்கும். வெப்சைட் இல்லாமலையும் செல் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் போட்டு கான்டென்ட் போட்டு அது மூலிமா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் யூடியூப், ஓகேவா? ஸோ அவங்களாம் தான் ஃபஸ்ட்டு கேள்வி, கண்டிப்பாக நான் வெப்சைட் பில்ட் பண்ணுவேன் சார் அப்படின்னா. நான் உங்கள்கிட்ட சொல்கிற பதில் என்ன, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஆன்லைன் தான் முடிவாகி போச்சு, ஓகேவா? ஸோ இல்லை ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக ஆன்லைனில் ஜெனரேட் பண்ண முடிவாகி போச்சு. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கணும். வெப்சைட் இல்லாது உங்களோட தப்புன்னு சொல்வேன். இது ஃப்யூச்சரில் நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ வெப்சைட் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அவ்வளோ முக்கியத்துவமாக நம்ம கருதணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் விஷயம் பிராண்டிங்கிறது. நீங்கள் வெப்சைட் இருந்தால் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு மக்கள்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நிறைய ப்ரோஸ் இருக்குது, அதை உண்மை வேணும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு ஆன்லைனில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சைக்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கஸ்டமர் எப்படி ஒரு வியூவர் எப்படி கஸ்டமரை மாறுறாங்கன்னு பார்க்கலாம். நான் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். அதில் ஒருத்தவங்க ஹேர் ஆயில் ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க, ஓகே. நான் அந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கேன், அவங்க பேசுகிறது பிடிச்சிருக்குன்ட்டு அந்த ரீல் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுட்டு அவங்களுக்கு நான் டிஎம் பண்ணுறேன், ஹவு டு பர்ச்சேஸ் திஸ் ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு. உடனே அவங்களும் அதை இன்டென்ஸாக யாரும் ரிப்ளை பண்ண முடியாது. ஆட்டோ போர்ட் செட் பண்ணால் கூட அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. உண்மையிலே ஒரு மனிதர்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, ஓகேவா? ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங். ஸோ நான் ஒரு 4 மணிக்கு அந்த ரீலை பார்த்துட்டு நான் மெசேஜ் பண்ணுறேன்னா, அதை அவங்க மேபி ஒரு 7 மணியோ 8 மணியோ பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாங்க. நான் உடனே அதை ஒரு 8 மணிக்கு அந்த ரிப்ளையோ ஒரு 10 மணிக்கு தூங்க போகிற டைம் தான் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போய் அதை பார்த்துட்டு, ஓகே ஐ நீட் திஸ், சென்ட் யூ ஜிபே நம்பர் நான் ஒரு மெசேஜ் போடுறேன். உடனே அடுத்த நாள் காலையில் அவங்க ஜிபே நம்பர் அனுப்புகிறாங்க. நான் உடனே ஜிபே நம்பரில் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எனக்கு அவங்க ஷிப் பண்ணிடுறாங்க ப்ராடக்ட். ஸோ இதுதான் இன்றைக்கி டேட்டுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வழியாக நடக்கிற ஒரு பிஸ்னஸ் சைக்கிள், ஓகேவா? ஒரு நம்பர் எப்படி அவங்ககிட்ட காசு கொடுத்து அந்த பொருட்கள் வாங்குறாங்கன்னு இந்த சைக்கிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னைய மாதிரி ஒரு 100 பேர் அந்த ரீல்ஸையோ இல்லை ஒரு கான்டென்ட்டையோ பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே என்னைய மாதிரி பொறுமையாக இருப்பாங்களா? நான் சொல்கிறேன், ஒரு விசிட்டராக எல்லாருமே பொறுமையாக இருப்பாங்களா? 4 மணிக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாருங்கள். எங்களுக்கே பாருங்கள், 7 மணிக்கு ஒரு ஆஃபீஸ் டைம் எல்லாருக்கும் தெரியும், 9:30 to 5 PM-ன்ட்டு 6 மணிக்கு 2 வாட்டி கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸே செய்யவில்லைன்றவாங்க, ஓகேவா? நான் ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். 2 மணி நேரம் ரிப்ளை வெயிட் பண்ணுவாங்களா? ஸோ இப்போ இதே உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்டென்ட்டில் உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஹேர் ஆயில் ஓகே பிடிச்சிருக்குன்னா, நீங்கள் வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அஸ் விசிட்டர் நான் வெப்சைட் போவேன், ப்ரைஸிங் பார்ப்பேன், 500 ml எவ்வளோ, 200 ml எவ்வளோ, 100 ml எவ்வளோன்னு இருக்குது. நான் உடனே ஆட்டோ கார்டு கொடுத்து ப்ரொசீட் டு செக்கர் கொடுத்து நெட் பேங்கிங் வழியாக பேமெண்ட் பண்ணிடுறேன். பேமெண்ட் பண்ணோடனையும் எனக்கு பேமெண்ட் ரெசிப்ட் ஜென்ரேட் ஆகிடுது. எனக்கு உடனே ஆட்டோமேட்டிக்காக மெயில் வருது, இந்த மாதிரி யுவர் ப்ராடக்ட் வில் பி ஷிப்டு டுடே, யூ வில் ரிசீவ் வித்தின் 2 to 3 days சொல்லி வருது. ஸோ எனக்கு ஒரு கஸ்டமராக நான் அந்த இடத்துல முடிஞ்சிச்சு, என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. ஒரு வெண்டாராக அவங்களோட வேலை வெப்சைட் க்ரியேட் பண்ணி இந்த கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது முடிஞ்சிருச்சு. ஸோ இதனால் 100 பேர் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் பார்க்குறாங்க, வெப்சைட்டுக்குள்ளே வராங்க 100 பேர்.
இன்னொரு வெண்டார் வந்து வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும் கான்டென்ட் போட்டு டிஎம் பண்ணி வரவங்க மட்டும் தான் இந்த மாதிரி செல் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு ஒரு 100 பேர் கஸ்டமர் அந்த மாதிரி வராங்கன்னா, இங்கே கன்வர்ஷன் வந்து அதாவது இங்கே எத்தனை பேர் வாங்கினா 100 பேரில் கண்டிப்பாக ஒரு 20 பேர் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் வெப்சைட் இல்லாதவங்களுக்கு 100ல் எவ்வளோ பேர் வாங்க? 5 பேர் வாங்குவாங்க. இதுதான் ப்ராக்டிக்கலாக விஷயம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து இந்த ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாகவே நீங்கள் லாங் டேர்முக்கு செல் பண்ண முடியாது. ரெண்டாவது, நீங்கள் வெப்சைட் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக வெப்சைட்டை ஒரு ஸ்பேஸாக பார்ப்பேன். ஃபேஸ்புக் பிக்சல்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஸ்பை மாதிரி. அதை அவங்க ஒரு டூல் ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடை காட் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போட்டாச்சுன்னா அந்த ஃபேஸ்புக் பிக்சல்ன்ற டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க, ஒரு 1000 பேர் வராங்க, 1000 பேரோட டேட்டா ரெக்கார்ட் ஆயிரும். அந்த 1000 பேரில் எத்தனை பேர் ஆட் கார்டு கொடுத்தாங்க, எந்தெந்த பேஜுக்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இது எல்லா டீட்டெயிலும் இன் அண்ட் அவுட் எனக்கு கொடுக்கும். அதை வச்சு நான் அடுத்த லெவல் கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு அனலிட்டிக்ஸ் பார்த்து எனக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். இப்போது வெறும் இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ வெப்சைட்டுக்குள்ளே 100 பேர் வராங்க. இதில் ஒரு 10 பேர் ஆக்டிவ் கார்டு கொடுக்குறாங்க. ஒரு 3 பேர் வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் வரைக்கும் போயிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு. நான் சொல்கிற கான்செப்ட் பாருங்கள். 100 வெப்சைட் விசிட்டர்ஸு, 10 பேர் ஆக்டிவ் கார்டு கொடுத்துருக்காங்க, 3 பேர் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க பேமெண்ட் பண்ணாமல். ஒருத்தர் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த கஸ்டமர் விட்டுருங்க, பர்ச்சேஸ் பண்ண விட்டுருங்க, ஓகே சந்தோஷம். இப்போது இதில் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் யார்? 100 பேரில் 10 பேர் ஆக்டிவ் கார்டு கொடுத்தாங்களா, அவங்க தான் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ். ஏன்னா மீதி 90 பேர் ஆக்டிவ் கார்டு கூட கொடுக்கலையே, அப்படி சும்மா ப்ரோஸ் பண்ணிட்டு விண்டோஸ் ஷாப்பர் மாதிரி வெளியே போயிட்டாங்களே. அடுத்து இன்னமும் மோர் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் யாருன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் வரைக்கும் வந்துட்டு, அதாவது பேமெண்ட் பேஜ் வரைக்கும் வந்துட்டு லெஃப்ட் ஆகிறாங்களே. அப்போது நமக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும். யாரெல்லாம் விண்டோஸ் ஷாப்பர், யாரெல்லாம் ஒரு ஆக்டிவ் ஆடியன்ஸு, ரொம்ப ஆக்டிவ் ஆடியன்ஸ் யார், இவங்களுக்கு தக்கன நம்ம அடுத்தடுத்து கூப்பன் கோட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி கேம்பெயின் ரன் பண்ணும்போது அவங்க இன்னமும் கன்வின்ஸ் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ண முடியுமா? கஷ்டம். இன்ஸ்டாகிராமில் நம்ம என்கேஜ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு இது இருக்காது. ஸோ நமக்கான டேட்டாஸை நம்ம கொண்டு வரலாம் வெப்சைட் இருந்தால். ஃபஸ்ட்டு விஷயமே ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்ன்றது அதிகபட்சம் வெப்சைட் இருந்தால் தான் க்ரியேட் ஆகும். வெப்சைட் இஸ் லைக் விசிட்டிங் கார்டு ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஓகேவா? சரி சார் நீங்கள் சொல்லலாம், பட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் நிறையா வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நான் இந்த சேனல்லே கான்டென்ட் போட்டிருக்கேன். ஒரு மினிமம் ஒரு 3000 ரூபா ஹோஸ்டிங்கு, நல்ல ஒரு கிராஃபிக் டிசைனர் வச்சு பேனரு, அதுக்கப்புறம் ஒரு வெப் டிசைனர் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு 12,000 to 15,000 முடிஞ்சிடும். இல்லை அதையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணால் கூட ஆட்கள் இருக்காங்க. பட் நம்ம தேடணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ வெப்சைட் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வெப்சைட் இருக்கிறவங்களுக்கு பிராண்டிங் கிடைக்கும், ஆடியன்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம், ஓகேவா, ஆடியன்ஸை மெஷர் பண்ணலாம். இந்த ரெண்டுமே யாருமே பண்ணுறதே இல்லை. எனக்கு தேவை சேல்ஸ் வரணும், கண்மூடித்தனமாக ஒரு பிம்பமாக இருக்கே தவிர என்ன பண்ணுன்றது யாரும் யோசிக்கிறதில்ல. ஸோ நான் சொன்ன பிராண்டிங், ஆடியன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். வெப்சைட் விசிட்டர்ஸ், ஆட் கார்ட் ஆடியன்ஸு, இவங்க இந்த யூஆர்எல் வந்திருக்காங்க, எக்கச்சக்கமாக செக்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? மெஷர்மெண்ட் பண்ணலாம். நாலாவது வந்து அந்த சொன்னேன் இல்லையா, ஒரு வியூவரை ஈஸியாக வந்து பர்ச்சேஸராக மாற்றலாம். வெப்சைட் இருந்ததுன்னா வெப்சைட்டுக்குள்ள வருவாங்க, ஆட் கார்டு கொடுப்பாங்க, ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுப்பாங்க, பேமெண்ட் பண்ணுவாங்க, ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். இதே இது நான் உங்களுக்கு டிஎம் பண்ணி அதை நீங்கள் ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணி, அதுக்கு நான் வந்து 2 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கூகுள் பே நம்பர் வாங்கி நான் ஸ்க்ரீன்ஷாட், அது ஒரு பெரிய சைக்கிள். ஓகேவா? ஸோ அதுக்கெலாம் ஒரு 4 பேர் வேலைக்கு, அந்த 4 பேருக்கு வேலைக்கு போடுறது பதிலாக அந்த காசை தூக்கி வெப்சைட்டே கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் ப்ராக்டிக்கலாக உண்மை. ஓகேவா? ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, பெரிய பெரிய கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க கூட இன்னமும் இந்த விஷயம் புரியாமலே இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது என்றைக்கு தான் உங்களுக்கு சேஃப்டி. வெப்சைட் இல்லாமல் நான் இந்த மாதிரி கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். கான்டென்ட் மார்க்கெட்டிங்லேயும் நம்ம அதை ப்ரொமோட் பண்ணலாம். ஓகே, அது நிறைய வழிகள் இருக்குது. நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டேன்னா அது யூஸ் வரலையா, கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 50 ரூபீஸ்க்கு டெய்லி கேம்பெயின் ரன் பண்ணால் அது எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். பட் சேல்ஸ் வர்றதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புதுசாக இருந்தது, முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு என்ன கற்றுக்கிட்டீங்க, நான் எதாவது மிஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ முக்கியமாக நாங்கள் ரீசெண்டாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அதை பார்த்துட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ்க்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி சேல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.